இரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிரம்பிடும். இரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிரம்பிடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது 2 நாளாகம புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஆசாரியர்கள், லேவியர்கள், பாடகர்கள், உப்பரிகைகள், அதாவது அவங்க ட்ரம்பட்ஸ் எடுத்துக்கிட்டு கீத வாக்கியங்களோடு கூட இந்த எல்லா இசைக்கருவிகளையும் அவர்கள் இசைத்து கொண்டு அவர்கள் பாடின பாடலினுடைய வரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவருடைய கிருபை குறித்து அவர்கள் பாடத் தொடங்கின உடனே தேவனுடைய மேகம் அந்த ஆலயத்திற்குள் இறங்கினது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்க கூடாரத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய சமூகத்தை அடையாளம் காட்டக்கூடியது தான் அவருடைய மேகம். அப்படி எங்கும் நிறைந்தவர், அவருடைய கிருபையை குறித்து நீங்கள் பாடும் பொழுது, அவர் நல்லவர் சொல்லும் பொழுதே, உங்களுடைய மோசமான சூழ்நிலைக்குள் அந்த நல்லவர் கடந்து வரும் பொழுது கண்கூடாக நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களுக்குள் உணர்வீர்கள். தேவன் அந்த இடத்தை ஆட்கொள்ளுகிறவராய், அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறவராய் வந்து உங்களை பலப்படுத்தவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் தொடங்குவார். ஆகையால் என்ன பாடல பாடினாலும், எங்க போனாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடுங்கள். அவர் பிரசன்னம் உங்களுக்கு வெளிப்படும். செபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆமாண்டவரே, கீத வாக்கியங்களோடு, உப்பரிகைகளோடு பாடகர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடின பொழுது இறங்கின அந்த மகிமை, இதோ இந்த வார்த்தைகளை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளும் பாடும் பொழுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடும் பொழுது உங்க பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விளக்கேடும்.
God bless you church. Have a blessed day. மறக்காத படிக்க உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க செய்கிற அந்த காரியங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் அதன் வழியாக உங்களால் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.